நிமோனியா எப்படி பாதுகாத்துக் கொள்வது? நிமோனியா என்பது நுரையீரல் தொற்று ஆகும். எந்த ஒரு வயதிலும் நிமோனியா பாதிக்கலாம். நிமோனியா பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளால் நுரையீரல் திசுக்களில் ஏற்படும் தொற்று ஆகும். குளிர்கால மாதங்களில் இந்த நோய் தொற்று மிகவும் பொதுவானது. மழைக்காலங்களில் பொதுவாக கொசுக்கள் மற்றும் குடிநீர் மூலமாக அதிக அளவிலான நோய் தொற்றுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது நுரையீரலின் காற்றுப் பைகள் வீக்கம் ஏற்படுகிறது. நுரையீரலில் திரவம் மற்றும் சீழ் ஆகியவை நிரம்பும்போது நுரையீரலின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் ஆக்சிஜன் அளவு குறைந்து சுவாச பிரச்சினை ஏற்படும். எல்லா வயதினரையும் பாதிக்கும் என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களை அதிகம் தாக்கும். பாதிக்கப்பட்ட நபர் இருமல், தும்மல் அல்லது பேசும்போது சுவாசத் துளிகளை காற்றில் அனுப்பும்போது நிமோனியா பெரும்பாலும் பரவுகிறது. கிருமி இருக்கும் ஒரு பொருளை அல்லது மேற்பரப்பை தொட்டு பின்னர் உங்கள் மூக்கு அல்லது வாயைத் தொடுவதால் நிமோனியா ஏற்படலாம். நிமோனியா அறிகுறிகள்: சுவாசிப்பதில் தடை, சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் மேலோட்டமான சுவாசம், இதய துடிப்பு அதிகரித்தல், காய்ச்சல், குளிர்ச்சி மற்றும் அதிக வியர்வை, இருமல், நெஞ்சுவலி, குமட்டல், வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு. சூடான திரவங்களை குடிக்கவும். டீ அல்லது சூப் போன்ற சூடான திரவங்களை குடிப்பது தொண்டையை ஆற்றவும் நெரிசலை குறைக்கவும் உதவும். சூடான திரவங்களும் காற்றுப் பாதைகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும். குளிர் பானங்களை தவிர்க்கவும், இது காற்றுப் பாதைகளை சுருக்கி சுவாசத்தை கடினமாக்கும். நீரேற்றத்துடன் இருங்கள். வெதுவெதுப்பான தண்ணீருடன் சூடான பானங்கள் மற்றும் சூப்களை உங்கள் தினசரி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் மூலிகை தேநீர் அல்லது காய்கறி சூப்களின் சூடான கிண்ணத்தை உங்கள் உடலை நிரப்பவும் சூடாக வைத்திருக்கவும் முயற்சி செய்யலாம். நிமோனியாவுக்கு 3 பயனுள்ள வீட்டு வைத்தியம். ஆயுர்வேதம் அறிகுறிகளை தணிக்க மற்றும் நிமோனியாவின் நிகழ்வுகளில் குணப்படுத்துவதை ஊக்குவிக்க பல பயனுள்ள வீட்டு வைத்தியங்களை வழங்குகிறது. இங்கே சில ஆயுர்வேத வைத்தியம். 1. துளசி. புனித துளசி, தேநீர். துளசி இலைகளில் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் உள்ளன மற்றும் சுவாச நெரிசலை போக்க உதவுகிறது. ஒரு சில இலைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி இந்த தேநீரை ஒரு நாளைக்கு 2 முதல் 3 முறை குடிக்கவும். 2. மஞ்சள் பால். மஞ்சளில் குர்குமின் என்ற கலவை உள்ளது. இது அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளை கொண்டுள்ளது. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பாலில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து தூங்கும் முன் குடிக்கவும். 3. மூலிகை நீராவி உள்ளிழுத்தல். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து சில துளிகள் யூகலிப்டஸ் எண்ணெய் அல்லது துளசி இலைகளைச் சேர்த்து நீராவியை உள்ளிழுக்கவும். இது நெரிசலை நீக்கி சுவாசத்தை எளிதாக்குகிறது. கருமிளகு. கருப்பு மிளகு உங்கள் மனித இரைப்பை குடல் நுண்ணுயிர்களை மேம்படுத்துகிறது. இது குடல் பாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகிறது. குடல் பாக்டீரியா நிமோனியாவை எதிர்த்து போராட உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. கருப்பு மிளகு உட்கொள்வதை அதிகரிப்பது நிமோனியாவுக்கு ஒரு நல்ல வீட்டு வைத்தியம். இஞ்சி மற்றும் தேன். இஞ்சி பூஞ்சை காளான் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் போன்ற பல நன்மைகளைக் கொண்ட ஒரு அற்புதமான பொருளாகும். இது சுவாச பிரச்சினைகளை எளிதாக்குகிறது மற்றும் நுரையீரல் தொற்றுக்கு எதிராக போராடுகிறது. இஞ்சி வேரை சாறு எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிடவும். நிமோனியாவுக்கு எதிரான இந்த ஆயுர்வேத சிகிச்சை மூலம் உங்களை பாதுகாத்துக் கொள்ள காலையிலும் படுக்கைக்கு முன் ஒரு தேக்கரண்டி சாப்பிடுங்கள். புகைப்பிடிக்கவோ குடிக்கவோ கூடாது. நிமோனியா நம் உடலை பலவீனப்படுத்தும், மேலும் புகைப்பிடித்தல் அல்லது குடிப்பது நிலைமையை மோசமாக்கும். புகைப்பிடித்தல் நுரையீரலுக்கு மோசமானது மற்றும் நிமோனியாவின் விஷயத்தில் நுரையீரல் மிகவும் பாதிக்கப்படும் மற்றும் புகைப்பிடித்தல் மோசமான நிலையை ஏற்படுத்தும். மீண்டும் ஆரோக்கியமாக இருக்க சில மாதங்களுக்கு புகைப்பிடிப்பதை தவிர்ப்பது நல்லது. உப்பு நீர் வாய் கொப்பளிக்கவும். இருமல் நிவாரணத்திற்கு கர்கல்ஸ் எப்போதும் நன்மை பயக்கும். அவை நிமோனியாவின் போது சொறி தொண்டைக்கு அமைதியை வழங்குகின்றன. உப்பு நீர் வாய் கொப்பளிப்பதை நாளின் எந்த நேரத்திலும் செய்யலாம். இது உங்கள் தொண்டையில் உள்ள சளியை அகற்றி நிவாரணம் அளிக்க உதவும்.
இந்த 3 படிகளில் கர்கல் உப்பு நீரை செய்யலாம். முதலில் வெதுவெதுப்பான நீரில் நிரப்பப்பட்ட ஒரு கிளாஸை எடுத்து அதில் தேக்கரண்டி உப்பு சேர்க்கவும். தண்ணீரில் உப்பு நன்றாக கலக்கவும். இப்போது ஒரு வாஷ்பேசினுக்கு சென்று அந்த கரைசலில் ஒரு நாளைக்கு 3 முறை வாய் கொப்பளிக்கவும். நிமோனியா பற்றிய விரிவான தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நன்றி. விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.